Hi friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸ் பேக்கரி ஸ்டைல்ல மசாலா கடாயில் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். சோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எதுனாலும் கமெண்ட்ல கேளுங்க. இந்த ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்குற வியூவர்ஸ் வீடியோ கீழ தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாம வரும். நீங்க பார்க்கலாம். இப்போ நான் வந்து வேர்க்கடலை வந்து நல்லா 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து பச்சை வேர்க்கடலை, வறுக்காத வேர்க்கடலை தான் இதுக்கு எடுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன், ரொம்ப கம்மியாக. அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ரொம்ப ஒட்டுச்சுன்னா பின்னாடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள், பூண்டை வந்து நல்லா நசுக்கிட்டு இதோட நம்ம பொரிக்கும் போது மிக்ஸ் பண்ணி போட போகிறோம். அப்புறம் மிளகாய்த்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள். இதில் இன்னும் சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடுவாங்க. நான் வந்து இந்த மாதிரி சிம்பிள் மெத்தடில் தான் பண்ண போகிறேன். அது மாதிரி கலரும் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெட் கலர் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் எண்ணெயும் இதில் கொதிக்க வச்சு ஊற்றணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கடலை மாவு போட்டுக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு அரிசி மாவு போட்டுக்கலாம், நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அப்புறம் திரும்ப நம்ம பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஓரம் இருக்க மாதிரி இருந்ததுன்னா அப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டால் கூட இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வேணுங்கிறவங்க மிளகுத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம கருவேப்பிலை, பேக்கிங் சோடா அதையும் சேர்த்துடலாம். இப்போ பேக்கிங் சோடா ரொம்ப கம்மியாக. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து சுட வச்சு நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம தண்ணியை தெளித்து போயிடலாம். இப்போ கொஞ்சம் பூண்டை நல்லா தட்டி போட்டிங்கன்னா நல்லா வாசனை இருக்கும். ஸோ பூண்டையும் தட்டி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற ஈரப்பதத்தில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, இல்லை அரைலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய், கொதிக்கிற எண்ணெயை இல்லை ஊற்றுறோன்னா நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி நல்லா மொறுமொறுப்பு இருக்கும். அதையும் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போது சுடுற எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதை டைரெக்டாக கையில் மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இதில் அப்படியே பெசரி ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நல்லா உதிராக பணிஞ்சிக்கணும். அதே நேரத்தில் மசாலாவும் நல்லா கூட்டாக இருக்கணும். அதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா பெசரிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா எல்லாத்துலேயும் கோட்டாகிற மாதிரி பனைஞ்சிக்கோ, நல்லா பெசரிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப பிசுன்னு இருந்ததுன்னா கடைசியாக நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டு நல்லா அப்படி பெசரிக்கோங்க. கலர் பவுடர் போடுறதும் உங்களோட விருப்பம். இது நல்லா கலராக தான் இருக்குது, பட் இந்த லைட்டிங்கில் உங்களுக்கு ரொம்ப வெளுத்த கலராக இருக்குது. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கையால் உதுத்து விட்டு பொறுமையாக போடணும். மீடியமில் வச்சுட்டு போட்டுட்டு பொரிக்கும் போதும் மீடியமில் வச்சு பொரிங்க. ஏன்னா மேலே மட்டும் குக் ஆகிடும், உள்ளே பார்த்தீங்கன்னா வேகாமல் இருக்கும் கடலை. ரொம்ப சீக்கிரம் எடுத்துட்டிங்கனாலும் சரியாக இருக்காது. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா மேலே கரிஞ்சு போய் டேஸ்ட்டே நல்லா இருக்காது. ஸோ ஒன்ஸ் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து மீடியமில் வச்சுருங்க. ஓரளவு கோட்டிங் வந்து குக் ஆனோடனே ஒரு 2 மினிட்ஸில் அப்படியே பெரட்டி விட்டு அப்படியே எடுத்துருங்க. அப்போ தான் உதிராக அது பாதி வந்தோடனே கொஞ்சம் கிண்டி விட்டிங்கன்னா அந்த எல்லாமே உதிராக வந்துடும். இப்போ அது ஓரளவு இதாகிடுச்சு. இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு போகிறீங்க. அப்போ தான் உள்ளே இருக்க கடலையும் மொறுமொறுப்பாக உங்களுக்கு நல்லா இதாகும். ஒன்றோட ஒன்று ஒட்டி ஏதாவது 1 2 இருந்துச்சுன்னா அதை அப்படியே உடச்சி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு கலர் வந்தோன்னா நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்த பேட்சையும் போட்டுட்டு மொத்தமாக பொரிச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே பொரிச்சாச்சு. இது ரொம்ப அழகான கலரில் இருக்குது. ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி இந்த செல்ஃபோன் லைட்டிங்கில் அப்படி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ மொறுன்னு வந்துருக்கு பாருங்கள், உதிராக இந்த மாதிரி தான் வரணும். இது ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், வறுத்த கடலை செய்யலாம், பட் அது வந்து ப்ராப்பராக செய்ய கொஞ்சம் மிஸ் ஆகிட்டாலும் ரொம்ப முறிக்கணும். ஸோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் 2 வகையான கடலை கிடைக்கும். ஒன்று வந்து உரிச்ச பச்சை கடலை கொஞ்சம் காய வச்சு வச்சுருப்பாங்க, இன்னொன்று வறுத்த கடலை. ஸோ நீங்கள் பச்சை கடலையில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து பேக்கரி ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். நான் கலர் பவுடர் போல், உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அதே போல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சமே ரொம்ப விலை கூட. ஸோ வீட்லேயே நம்ம டேஸ்ட்டாக சுத்தமாக செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நான் இதுலேருந்து ஒன்று எடுத்து சாப்பிட்டு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோக்கு மொறுன்னு இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.